அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டுகளையுமே அவிழ்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு உடலில் பார்த்திங்கன்னா பலவிதப்பட்ட கட்டுகள் இருக்கும் சரிங்களா. முதல்ல பார்த்திங்கன்னா செல்வத்தை கட்டுறது சரிங்களா. இந்த ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வத்தை நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அவருடைய வருமானம், அவருடைய தொழில், இந்த விஷயம் எல்லாமே முடங்கி போயிடும். அதனால் அவருக்கு தொழிலாக இருக்கட்டும், வருமானத்தில் செல்வம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வளர்ச்சிங்கிறது வராமல் அப்படியே தடைப்பட்டு நின்று போயிடும். இது போல் கட்டுகளையும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு நபருக்கு அவங்க வணங்கக்கூடிய குலதெய்வமோ இல்லை இஷ்ட தெய்வமோ அவனுக்கு உதவிகள் செய்யக்கூடாது, அவனுக்கு உதவிகள் செய்யாமல் அந்த தெய்வம் வெளியேறி நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா தெய்வத்தை கட்டுவாங்க. இது பார்த்திங்கன்னா தெய்வத்தை கட்டுறது கிடையாது, இவனுக்கு உதவி செய்ய முடியாத மாதிரி தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணி வைப்பான். இதுதான் தெய்வக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடலை கட்டுவாங்க. உடல்னா நம்ம கை கால் அப்படி தலையில் இருந்து நம்மளுடைய உடல் பகுதி எல்லாத்தையுமே கட்டு மந்திரங்களை சொல்லி கட்டி போடுவாங்க சரிங்களா. இப்படி உடல் கட்டு விழுந்துருச்சு அப்படின்னா உடல் ரீதியாக நோய் நொடிகள்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். அதனால் கை கால் இந்த மாதிரி முடக்கங்கள் ஏற்பட்டு படுத்த படுக்கையாக போயிடுவாங்க சரிங்களா. இது போல் கட்டுகள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திர பிரயோகங்களை செய்து தாராளமாக இந்த கட்டுகளை நீங்கள் அவிழ்த்துக்கிற முடியும். என்னுடைய குருவுடைய அனுக்கிரகமும் நம் வணங்கக்கூடிய அந்த காளியுடைய அனுக்கிரகமும் நீங்கள் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி மனசில் பிரார்த்தனை பண்ணி தான் இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு சில பேர்கள் என்ன செய்வீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. அதில் எந்த விதமான தவறுகளுமே கிடையாது. காளிய குருவாக நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா. இந்த மந்திரம் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யணும் அப்படின்னா 10,008 இந்த மந்திரத்தை நீங்கள் கழுத்தளவு தண்ணிக்குள்ளே நின்று நீங்கள் ஜெபம் பண்ணினா மட்டும்தான் இந்த மந்திரம்ங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும். அப்போத்தே இந்த மந்திரங்கிறது உங்களுக்கு சித்தியாகும் சரிங்களா. இது போன்ற கட்டுகளை பூராமே நம்மளால் எளிமையாகவே அவிழ்த்துற முடியும். ஒரு தடவை இந்த மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டாவே போதும், நம்மளுக்கு எதிரிகள் போடக்கூடிய அனைத்து கட்டுகளையுமே அவ்வப்பொழுதே அவிழ்த்தெறிய முடியும் சரிங்களா. அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கட்டுப்பிரயோக மந்திரம் தான் நான் இன்னைக்கு வீடியோ பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா. சரி, இதை எப்படி பிரயோகம் பண்ணுறது, இதை எந்த நாளில் பிரயோகம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கட்டு உடைக்கிற மந்திர பிரயோகங்களை பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாள், அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, இல்லைன்னா அமாவாசை, இல்லைன்னா சந்திர கிரகணம், இல்லைன்னா சூரிய கிரகணம், இந்த நாட்களில் நம்ம ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய கட்டுகளை அவிழ்க்க செய்யலாம் சரிங்களா. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூஜையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மந்திரத்தை நீங்கள் கழுத்தளவு தண்ணியிலேருந்து சித்தி பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு தேங்காய் ஒன்று எடுத்துக்குங்க. அந்த தேங்காயில் கட்டி கற்பூரம் இருக்கும் சரிங்களா. அந்த கட்டி கற்பூரத்தை பொருதி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களை நீங்கள் யாருக்கு கட்டு போட்டிருக்காங்களோ, மாந்திரிய ரீதியாக கட்டு போட்டிருக்காங்களோ அந்த நபருக்கு இந்த தேங்காயை, அந்த நபரை இடதுபுறமாக ஒரு 21 தடவை இந்த மந்திரத்தை சொல்லி சுற்றிக்கிட்டு இந்த தேங்காயை கொண்டு போய் முச்சந்தியில் கொண்டு போய் உடைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நபருக்கு இருக்கக்கூடிய அனைத்து கட்டுகளுமே உடைஞ்சு போயிடும். இது ஒரு தெய்வத்தை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த தெய்வம் இருக்கக்கூடிய அந்த ஊரில் என்ன குளம் இருக்கோ அந்த குளத்தில் கொஞ்சம் கலசத்தில் நீர் எடுத்துகிட்டு கலசம் கட்டி அந்த கலச நீரில் இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணி அந்த நீரை கொண்டு போய் எந்த தெய்வம் கட்டில் இருக்கோ அந்த தெய்வத்திற்கு சிலையில் நம்ம ஊற்றணும் அப்படின்னா தெய்வக்கட்டும் அவ்வளோ. ஒரு சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா
ஒரு சில மாந்திரீகர்கள் நீங்கள் மாந்திரீகராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள்கிட்ட நேரடியாக வர முடியாதவங்களுக்கு ஒரு சில பேர்கள்லாம் வசியக்கட்டில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூப்பிட்டா உட்கார வச்சு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை பண்ண முடியாது. அதுபோல் பிரச்சனை உள்ளவங்கலாம் அவளுடைய உருவ பாவை போல் செஞ்சு நம்ம கட்டு மந்திரங்களை அந்த பாவையில் பிரயோகம் பண்ணி அந்த பாவையை கொண்டு போய் ஒரு மயானத்தில் கொண்டு போய் பிதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நபருக்கு இருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாமே அவிழ்ந்து போயிடும். இந்த கட்டுப்பிரயோக மந்திரங்களை எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆனால் இதை பயன்படுத்தணும், இது உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து வச்சுக்கிறணும். சரிங்களா? இது போல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த மாந்திரீக கட்டுகளை அவிழ்த்துக்கிறணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட இந்த பூஜையை பண்ணி நம்மள்கிட்ட வாங்கிக்கிறலாம். நன்றி, வணக்கம்.